அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய வேல் கட ஈசன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினரும் பட்டய படிப்பும் மாணவருமான திரு ரமேஷ் ஐயா அவர்கள் ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அது என்ன சந்தேகம்னா, நாம் சமீபத்தில் 2 விடயங்கள் வெளியிட்டிருந்தோம். சிறிய என்ற சொல்லும் பெரிய என்ற சொல்லும் உருவான விதத்தை பற்றி விளக்கி 2 விடயங்கள் வெளியிட்டிருந்தோம். அந்த விடயத்தில் சிறிய என்ற சொல்லை பற்றி சொல்லும்பொழுது கல்வி என்ற சொல் எப்படி உருவாச்சின்னு விளக்கியிருந்தேன். இந்த கல்வியோடு தொடர்புடைய வேறு சில சொற்களை தான் அவர் கேட்டிருந்தார். அது என்ன சொல்லுன்னா, இப்போ கல்வியில் படித்தல் ஒரு சொல் இருக்குது. ஆனால் இந்த சொல்லுக்கு 3 பொருள் இருக்குது. ஒன்று கல்வியோடு தொடர்புடைய படி என்ற சொல், அதாவது படித்தல். இன்னொன்று மாடிப்படி, இன்னொன்று அளவுப்படி. இந்த 3 சொல்லுமே ஒரே சொல் தான், ஆனால் 3த்துக்குமே வெவ்வேறு பொருளும் இருக்குது. இந்த ஒற்றுமையை கொண்டு தான் அவர் சந்தேகம் கேட்டிருந்தார். இன்னும் சில சொற்களையும் கேட்டிருந்தார். இந்த கேள்விக்கான விடையை தான் இந்த விடயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல படித்தல் என்ற சொல் உருவான விதத்தை பார்ப்பதற்கு முன்னாடி ஆதியில் கல்வி எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு பிறகு இந்த சொல்லாய்வுகளை பார்ப்போம். இப்போ எதுக்கு நம்ம படிக்க போகிறோம், எதுக்காக கல்வியை கற்றுக்குறோம் அப்படின்ற கேள்வி வச்சிங்கன்னா, படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும், அல்லது தொழில் செய்யணும், அல்லது பல விடயங்களை அணுகுவதுக்கும் கல்வி தேவைப்படுது. அதே சமயம் படிச்சுட்டு எதுக்காக வேலைக்கு போகணுன்னா நம்ம சாப்பிடணும் இல்லைங்களா? எப்படி பார்த்தாலும் உணவோடு தான் முதல்ல நம்ம அதை ஒப்பிட வேண்டியதாக இருக்குது. ஆதியில் கூட உணவுக்காக தான் கல்வி என்ற ஒரு முறையே முதல்ல உருவாகுது. அதாவது கல்வி என்ற சொல்லே கற்காலத்தை கொண்டு தான் உருவாகிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ கற்காலத்தில் மனிதன் என்ன பண்ணான்? அவன் வேட்டையாடுவதற்காக கல்லை பயன்படுத்தினான். அதே சமயம் அந்த கல்லை கொண்டு தான், அதாவது அந்த கல்லை உரசி தான் நெருப்பை உருவாக்கினான். அந்த கல்லில் தான் அவனும் வாழ்ந்தான். அதாவது கல் என்றால் இங்கே மலை என்று பொருள். அந்த மலையில் தான் அவனும் வாழ்ந்தான். அப்போ கல்லோடு ரொம்ப நெருங்கிய தொடர்பாகத்தான் மனிதன் இருந்திருக்கான். அப்படி இருக்கும்பொழுது வேட்டையாடல் தான் அவன் அன்னைக்கு காலகட்டத்தில் உணவாக இருந்தது. அப்போ வேட்டையாடி வாழ்வது தான் அன்னைய காலகட்டத்தின் முதன்மை கல்வியாக ஆதியில் இருந்திருக்கணும். இதை உறுதிப்படுத்தும் விதமாக சில சொல்லாய்வுகளை இப்போது பார்ப்போம். ஆதியில் மனிதர்கள் வேட்டையாடி வாழ்ந்தாங்கன்னு சொன்னோம். இப்போ வேட்டையாடி வாழணும்னா அவங்களுக்கு ஒரு பயிற்சி வேணும் இல்லைங்களா? இப்போ பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு விலங்கும் தேவைப்படும். அது என்ன மாதிரி விலங்குனா, அது ஒரு கால்நடை விலங்காக தான் இருந்திருக்கும். ஏன்னா வேட்டையாடு என்ற சொல்லில் வேட்டை கூட்டல் ஆடு, வேட்டையாடு. ஆடு என்பது ஒரு கால்நடை விலங்கு. கால்நடை விலங்கு வேட்டை விலங்கு அல்ல. ஆனால் அந்த விலங்கு வச்சு அவங்க பயிற்சியும் செஞ்சுருக்கலாம். இங்கே இன்னும் ஒரு விடயத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அது என்னென்னா, ஆதியில் வேட்டைக்காக பயன்படுத்தப்பட்ட கருவி என்னென்னா கல் தான். அதன் பிறகு ஈட்டி போன்ற ஆயுதமும் அம்பு போன்ற ஆயுதங்களும் பயன்படுத்துகிறாங்க. இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, ஆதியில் அவங்க விளையாட்டு கூட வேட்டையை கொண்டு தான் உருவாயிருக்கு. அதாவது விளையாடு என்ற சொல்லில் கூட வில் கூட்டல் ஆடு விளையாடு, அதாவது வில்லை கொண்டு விலங்குகளை வேட்டையாடுவதே விளையாட்டு என்று ஆகிருக்கு. ஆக விளையாட்டிற்கே எப்படின்னா, அவங்க கல்வி முறையும் ஆதியில் விலங்குகளை வேட்டையாடுதலை கொண்டு தான் உருவாயிருக்க வேண்டும். ஏன்னா உணவு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால் உணவுக்காக வேட்டையாடுதலே முதன்மை கல்வியாக ஆதியில் இருந்தது. பிற்காலங்களில் அவங்க அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்படும் பொழுது கல்வி இன்னும் மேம்பட்டு அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு சென்றது. அது மட்டுமல்ல, ஆதியில் அவங்க மலையில் வாழ்ந்த காலகட்டத்தில் வேட்டைக்காகவே ஒரு பயிற்சி விளையாட்டும் உருவாக்கப்பட்டது. அது என்ன விளையாட்டுனா, கோட்டிப்புல் என்ற விளையாட்டு தான். கோட்டிப்புல் என்றால் என்னென்னா, கோடு புல் என்ற சொல்லே கோட்டிப்புல் என்று ஆனது. கோடு என்றால் நீண்ட மலைத்தொடரை குறித்த சொல். புல் என்றால் இங்கு பறவை என்று பொருள். ஆக பறவைகளை வேட்டையாட ஒரு பயிற்சிக்கான விளையாட்டு தான் கோட்டிப்புல் என்பது. ஆக ஆதியில் உணவுக்காக வேட்டையாடுதல் தான் முதன்மை கல்வியாக இருந்திருக்கும் என்பதை இதன் மூலம் அறிகிறோம். இப்போ நாம் அந்த படித்தல், அதாவது கல்வியோடு தொடர்புடைய படித்தல் என்ற சொல்லும் மாடிப்படிக்கான சொல்லும் அளவுப்படிக்கான சொல்லாய்வும் இப்போது பார்ப்போம். இப்போ நாம் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிறோம். எதுக்காக படிக்க போகிறோம்? நம்ம அறிவு வளரணும், நம்ம ஒரு வேலைக்கு போகணும், ஒரு தொழில் செய்யணும். இப்படி பல காரணங்கள் இருக்குது. அப்படின்னா நீங்கள் படித்ததை உங்கள் மனசில் தக்க வைக்கணும் இல்லைங்களா? அதாவது பதிய வைக்கணும். பதிய வச்சா தான் நீங்கள் படித்ததுக்கான அர்த்தமே. இல்லைனா அது பதியலைனா நீங்கள் படித்தும் பிரயோஜனம் இல்லை. ஆக பதிய வைப்பது என்ற சொல்தான் படித்தல் என்று ஆகுது. அதாவது பதி என்ற சொல்லே படி என்று ஆகுது. பதி படி, அதாவது மனதில் பதிய வைப்பது தான் படித்தல் என்ற சொல்லுக்கான பொருள். பதி என்ற சொல்லுக்கு இன்னும் கூடுதலாக சில பொருட்கள் இருக்குது. அதையும் சேர்த்தே பார்த்துருவோம். இப்போ நான் இந்த பதிவை உங்களுக்கு யூடியூப் மூலமாக பார்க்குறீங்க, ஒரு காணொலியாக பார்க்குறீங்க. ஆனால் இதை நான் புத்தக வடிவில் எழுதியிருந்தால் அதை ஒரு புத்தகம் தான் எழுத முடியும். அந்த ஒரு புத்தகத்தை பல பேருக்கு நம்ம கொடுக்க முடியாது இல்லைங்களா? அப்போ நான் பல பேருக்கும் கொடுக்கணுன்னா அதை நான் பிரிண்ட் எடுக்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும் இல்லைங்களா? இதை நம்ம தமிழில் பிரதின்னு சொல்லுவோம்.
இந்த பதி என்ற சொல்லு தான் பிரதி என்று ஆகுது. அதாவது பதி என்ற சொல்லோடு ரா ஒலி சேர்ந்து அது பிரதி என்று ஆனது. பதி, பிரதி. அது மட்டுமல்ல, பதி என்ற சொல்லுக்கு தலைவன் என்ற பொருளும் உண்டு. அதாவது அரசனுக்கு அடுத்தபடியாக போர்ப்படைக்கு தலைமையாக இருப்பவர்களுக்கு தளபதி என்ற பெயரும் உண்டு. இந்த சொல்லும் தலைவன் என்ற பொருளில் தான் உருவாக்கப்பட்டது. அதாவது முதன்மையான தலைவன் என்ற பொருளில் தளபதி என்று சொல்லும் உருவாக்கப்பட்டது. அதாவது தலை என்றால் முதல் என்றும் பதி என்றால் தலைவன் என்று பொருள். தமிழ்நாட்டில் தளபதி என்று சொன்னால் உங்களுக்கு 2 பேர் ஞாபகம் வரும். ஆனால் உண்மையிலே தளபதி என்ற சொல்லாடலுக்கு 2 பேருக்குமே எல்லளவும் தகுதி கிடையாது. இனி வரும் காலங்களில் இவர்களை தளபதி என்று அழைப்பதற்கு பதிலாக தருதலை என்று அழைப்பதே சரியாக இருக்கும். இதுவரைக்கும் நாம் கல்வியோடு தொடர்புடைய படித்தல் என்ற சொல் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். அதாவது மனதில் பதிய வைப்பதே படித்தல் என்ற சொல்லுக்கான பொருள் என்பதை பார்த்தோம். படித்தவர்கள் தான் தலைவனும் ஆக முடியும் என்பதனால் பதி என்ற சொல்லுக்கு தலைவன் என்ற பொருளும் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, படித்தவன் வாழ்வில் முன்னேறி போக முடியும். அதனால் வீட்டுக்கு மேலே உள்ள மொட்டை மாடிக்கு செல்லும் வழிக்கும், அதாவது மேலே ஏறி செல்லும் வழிக்கும் படி என்ற பொருளும் வந்தது. அதாவது படித்தால் வாழ்வில் முன்னேறி போக முடியும் என்பதனால் வீட்டுக்கு மேலே உள்ள மாடிக்கு செல்லும் வழிக்கும் படி என்ற சொல்லும் வந்தது. அடுத்தது அளவு படிக்கான சொல்லாய்வு பார்ப்போம். இப்போ நாம் நெல் விவசாயம் பண்ணுறோம். இப்போது நெல்லை பயிர் வைத்த பிறகு அறுவடை செய்யும்பொழுது அதை என்ன பண்ணுவோம்னா ஒரு சாக்கில் பிடிப்போம் இல்லைங்களா? அப்போ சாக்கில் பிடிச்சி வைக்கிறோம். அதே போல் தானியங்களை பிடித்து அளக்கும் பாத்திரத்திற்கு படி என்ற பெயரும் வந்தது. அதாவது பிடி என்ற சொல்லே படி என்று ஆனது. இப்போது நம்ம கையில் எவ்வளோ பிடிக்கிறோமோ அதுவே கையளவு ஆகுது. அதே போல் அந்த அளவு படியில் எவ்வளவு பிடிக்கிறோமோ அந்த பிடி என்ற சொல்லை குறிண்டே படி என்ற சொல்லாகவும் ஆக்கப்பட்டது. ஆக கல்வியோடு தொடர்புடைய படி என்ற சொல் மனதில் பதியவை என்ற பொருளில் பதி என்ற சொல்லே படி என்று ஆனது. தானியங்களை அளக்கும் பாத்திரத்திற்கு பிடி என்ற சொல்லே படி என்று ஆனது. இப்போ நாம் கல்வியோடு தொடர்புடைய பாடம் என்ற சொல் எப்படி வந்துன்னு பார்ப்போம். இந்த சொல்லாய்வு மிக மிக முக்கியமான சொல்லாய்வு. ஏன்னா இது வரலாற்றோடு தொடர்புடைய மிக முக்கியமான சொல். முதல்ல இந்த சொல்லை பற்றி நம்ம தெரிஞ்சுன்னா நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நம்ம பாடம் எப்படி படிக்கிறோம்? அதாவது ஒரு புத்தகம் இருக்கும், அந்த புத்தகத்தில் வார்த்தைகள் இருக்கும், அந்த வார்த்தைகள் வாக்கியமாக இருக்கும், அதை கொண்டு நம்ம பாடம் படிப்போம் இல்லைங்களா? வார்த்தைகள் முதல்ல எப்படி உருவாகுது? எழுத்துக்களை கொண்டு தான் உருவாகுது. இந்த எழுத்துக்களை கொண்டு உருவான சொல் தான் பாடம் என்ற சொல். அதாவது ஆதியில எழுத்துக்கள் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை விவரிக்கும் சொல் தான் இந்த பாடம் என்ற சொல். அதாவது இன்றைக்கி நம்ம படிக்கிற எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா அகர எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது அகர எழுத்துக்கான அடுத்த கட்ட வளர்ச்சி தான் இப்போ உள்ள இந்த எழுத்துக்கள். ஆனால் ஆதியில் இந்த எழுத்துக்கள் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா இப்போ நாம் பார்க்குறது போல் அந்த எழுத்துக்கள் இல்லை. அதாவது அந்த எழுத்துக்கள் எப்படி இருந்ததுன்னா முதல்ல மனிதன் பேச தொடங்கும் போது அவன் சைகை பாஷை தான் பேசணும். அதன் பிறகு அவன் பேசினதுக்கு பிறகு அவன் எழுத்துக்கள் உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஏன்னா அப்போ தான் அவன் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த முடியும். அதனால் எழுத்துக்கள் முதல்ல எப்படி உருவாகுதுன்னா ஓவிய வடிவில், அதாவது சித்திரங்கள் வடிவில் தான் முதல்ல எழுத்துக்கள் உருவாக்கப்படுது. உதாரணத்துக்கு ஒரு பறவையை குறிக்க வேண்டுமென்றால் பறவை போன்ற குறியீட்டு வடிவில் அந்த எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டது. ஒரு மீனை குறிக்க வேண்டுமென்றால் மீனை போன்ற குறியீட்டு வடிவில் அந்த எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டது. இப்படி தான் ஆதியில் தமிழ் எழுத்துக்கள் குறியீட்டு வடிவில், அதாவது சித்திரம் வடிவில் உருவாக்கப்பட்டது. இந்த எழுத்துக்களை நம்ம இப்போ எங்கே பார்க்கலான்னா எகிப்தில் உள்ள எழுத்துக்களை பார்த்தால் இதே போல தான் இருக்கும். அதாவது குறியீட்டு வடிவில் தான் எகிப்தில் உள்ள எழுத்துக்கள் இருக்கும். எகிப்து நாகரிகம் என்பது தமிழருடைய நாகரிகம் தான். அதாவது தமிழ் குடியை சேர்ந்த நாடார்களால் கட்டமைக்கப்பட்ட நாகரிகம் தான் எகிப்து நாகரிகம். இதை வேறொரு விடயத்தின் மூலம் வரலாற்று ரீதியாக நிரூபிக்கிறேன். ஆக ஆதியில் தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருந்ததுன்னா குறியீடு எழுத்துக்களாக தான் இருந்தது. அந்த குறியீட்டு எழுத்துக்களுக்கு சித்திர எழுத்து அல்லது பட எழுத்து என்று தான் சொல்வார்கள். ஆக பட எழுத்துக்களை கொண்டே மனிதன் பாடங்களை கற்றறிந்ததனால் கல்வி பயில்வதற்கு பாடம் என்ற சொல்லும் ஓவியத்திற்கு படம் என்ற சொல்லும் பட எழுத்துக்களை கொண்டே வந்தது. அடுத்தது கல்வி கற்று பிறகு வேலைக்கு செல்வோம் அல்லது தொழில் செய்வோம். இந்த 2 சொல்லாய்வையும் இந்த ஆய்வில் பார்க்க வேண்டிய அவசியம் இருப்பதனால இந்த 2 சொல்லாய்வை ஒரு மேலோட்டமாக மட்டும் பார்த்துக்குவோம். ஏன்னா இது வரலாற்று ரீதியாக தான் அணுகணும். இருப்பினும் இதை ஒரு மேலோட்டமாக மட்டும் இப்போது பார்ப்போம். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வேட்டையாடி தான் மனிதன் வாழ்ந்தான். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு விவசாயம் எனும் தொழில்நுட்பத்தையும் மனிதன் கண்டறிந்தான். அந்த விவசாயத்தை கண்டறிந்த பிறகுதான் வேலை என்ற சொல்லும் உருவாகுது. அதாவது விவசாயத்திற்கு வேளாண்மை என்ற பெயர் உண்டு. இந்த வேளாண்மை என்ற சொல் தான் வேலை என்ற சொல்லாக பிற்காலங்களில் ஆகுது. அடுத்தது தொழில் என்ற சொல் எப்படி வருதுன்னா இது வேட்டையாடிய காலத்தை கொண்டு உருவான சொல். அதாவது வேட்டையாடி வாழ்ந்த மனிதன்
வேட்டையாடிய அந்த மிருகத்தில் உள்ள மாமிசத்தை மட்டும்தான் உண்பான். எஞ்சி இருப்பது அதன் தோல் தான். இந்த தோல் என்ற சொல்தான் தொழில் என்று ஆகுது. அதாவது ஆதியில மனிதனுக்கு ஆடை கிடையாது. அவன் முதல் ஆடை என்பது இலைத்தழைகள் தான். அதன் பிறகு விலங்குகளின் தோலை கொண்டுதான் அவன் ஆடை செய்தான். அந்த தோல் என்ற சொல்தான் தொழில் என்று பிற்காலங்களில் ஆகுது. இதில் ஏன் ரகரத்தை சேர்த்து தொழில் என்று ஆனது என்பதை வேறொரு ஆய்வு விடயத்தில் விளக்கமாக சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு இந்த சொல்லாய்வை ஒரு மேலோட்டமாக மட்டும் இப்போது புரிஞ்சுக்கங்க. பிற்காலங்களில் அதை விளக்கமாக ஒரு ஆய்வு விடயத்தில் வெளியிடுகிறேன். இறுதியாக கல்வியோடு தொடர்புடைய 3 ஆங்கில சொல்லை மட்டும் பார்த்துவிட்டு இந்த விடயத்தை முடித்துக்கொள்ளலாம். கல்வி பயிலும் இடத்திற்கு ஸ்கூல் என்று சொல்வோம். கல்வி பாடத்திட்டத்திற்கு கரிக்குலம் என்று சொல்வார்கள். கல்வித்துறைக்கு ஆங்கிலத்தில் எஜுகேஷன் என்று சொல்வார்கள். இந்த 3 சொற்களும் தமிழிலிருந்து வந்ததுதான். அதை இப்போது பார்த்துவிட்டு இந்த விடயத்தை முடித்துக்கொள்வோம். பள்ளிக்கூடம் என்பதை ஆங்கிலத்தில் ஸ்கூல் என்று சொல்வோம். இந்த சொல் எப்படி வருதுன்னா, ஆதியில் நம்ம பள்ளிக்கூடத்திற்கு குருகுலம் என்று தான் பெயர் இருந்தது. இந்த குருகுலம் என்ற சொல்லில் குரு என்ற சொல் நீங்கி குலம் என்ற சொல்லே ஸ்கூல் என்று ஆனது. அதாவது குலம், ஸ்குல, ஸ்கூல். அதாவது பல தமிழ் சொல்லோடு இஸ் என்ற ஒளி சேர்ந்து அது ஆங்கில சொல்லாக மாறுகிறது என்பதை ஏற்கனவே ஒரு விடயத்தில் நிறுவியிருக்கிறோம். ஆக ஸ்கூல் என்ற சொல் குலம் என்ற தமிழ் சொல்லிருந்து வந்ததுதான். அடுத்தது ஆதியில் கல்வி உருவான இடம் பார்த்திங்கன்னா மலைதான். மலைக்கு கிரி என்ற பெயர் உண்டு. கிரி என்ற சொல்லும் கரி என்ற சொல்லிலிருந்து வந்தது. அதாவது மலை கருப்பாக உள்ளதனால் முதலில் அதை கரி என்றே அழைத்தனர். அதுவே நாளடைவில் கிரி என்று ஆனது. ஆக மலையை குறிக்கும்படியே கரிக்குலம் என்ற சொல்லாடலும் உருவாக்கப்பட்டது. கல்வித்துறையை குறித்த எஜுகேஷனல் என்ற சொல் எப்படி வருதுன்னு இப்போது பார்ப்போம். புத்தகங்களை கொண்டுதான் பாடங்களை படிக்கிறோம். புத்தகங்களுக்கு ஏடு என்ற பெயரும் தமிழில் உண்டு. ஏடு என்ற தமிழ்ச்சொல்லோடு கல்வி என்ற தமிழ்ச்சொல்லும் இணைந்து அது எஜுகேட் என்று ஆனது. ஏட்டுக்கல்வி என்ற சொல்லே எஜுகேட் என்று ஆனது. இந்த விடயத்தில் பயனுள்ள பல தகவல்களை தெரிந்திருப்பீர்கள். அனைவரும் இந்த விடயத்தை உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த விடயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.